இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ராயல் பொட்டானிக்கல் கார்டன். இது மெல்பர்ன் நகரில ஃபிளிண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல யாரா ரிவருடைய கரையில அமைஞ்சிருக்கு. இது ஒவ்வொரு நாளும் காலையில 7:30 இருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும் திறந்திருக்கும். இதனுடைய மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னு சொன்னா 94 ஏக்கர் என்றும் 1847 ஆண்டு இது அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. மெயின் கேட்ல உள்ள போன உடனே ஒரு சில்ட்ரன் கார்டன் இருக்கு. இந்த கார்டன் பெயர் அயன் பாட்டர் சில்ட்ரன் கார்டன். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது நானும் கியாஷனும் இந்த கார்டனுக்குள்ள நடந்து போய் கொண்டிருக்கோம். இந்த கார்டனுக்குள்ள இப்படியான சிலைகள், மணல் விளையாட்டுகள், சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட பாதைகள் இருக்கு. அதோட சில பயிர் வகைகளும் அங்க நடப்பட்டு இருக்கு. இந்த ராயல் பொட்டானிக்கல் கார்டன் ஒவ்வொரு நாளுமே திறந்திருந்தாலும் இந்த சில்ட்ரன் கார்டன் புதன்கிழமை தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமை வரையும் விக்டோரியன் ஸ்கூல் ஹாலிடேஸ் மற்றும் பப்ளிக் ஹாலிடேஸ்ல மட்டும்தான் திறந்து. இந்த கார்டன்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற நீர்நிலைகள் என்று சொல்லலாம். இங்க 4 வகையான நீர்நிலைகள் இருக்கு. அதுல ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்னமெண்டல் லேக். இது தான் மிகப்பெரிய ஏரியாக சொல்றாங்க. இங்க நிறைய டக்ஸ் இருக்கு, ஸ்வான்ஸ் இருக்கு, அதே போல நிறைய விலங்குகள் இருக்கு. அதுக்கு அடுத்ததான் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நிம்பியா லிலி லேக். இங்க நிறைய நீர் தாமரைகள் இருக்கு. அழகிய செந்தாமரைகள், நிறைய வகையான தாமரைகள் இருக்கு. நிறைய புகைப்படங்கள் இங்கதான் எடுக்கப்படுகின்றது. 3வது நீர்த்தேக்கம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா கில்ஃபாய்ஸ் வால்கேனோ. இது செயற்கையாக 1876 ஆண்டு கால பகுதியில தோட்டத்திற்கான நீரை சேமித்து வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. தாவரங்களுக்கு தேவையான நீரை சேமித்து வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த நீர்த்தேக்கத்தினுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா இதை அண்மித்த பகுதியில உயரமான நிலப்பரப்பை கொண்டு இதை அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தோட்டத்தினுடைய வியூ அழகா இருக்கு. 4வது நீர்வீழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ன் கலி வாட்டர் ஃபால். இதுவும் செயற்கையாக அமைக்கப்பட்டதுதான். ஆனா இது ரொம்பவே அழகா இருக்கு. எனக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு பகுதி இந்த கார்டன்ல இதுதான். இது எப்படின்னு சொன்னா ஃபுல்லாவே மரங்கள், அந்த செடிகளால ஃபுல்லாவே கவர் பண்ணி அதுக்குள்ள குட்டி குட்டி பாலங்கள் மூலமாக போய் நம்ம கிட்ட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல கூலாவும் இருக்கும். ஃபுல்லாவே சூரிய ஒளி வர இயலாத அளவுக்கு அந்த மரங்கள் சூழ்ந்திருக்கு. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது தான் அந்த பாலங்கள். இங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கியாஷன் எப்படி இங்க என்ஜாய் பண்றான்னு சொல்லி. அவருக்கு அங்கிருந்து வரவே விருப்பம் இல்லை. சின்ன பிள்ளைகள் இருக்கிறவங்க, வயசானவங்க எல்லாருமே டே ஃபுல்லா ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான இடம் என்று சொன்னா மெல்பர்ன்ல இதை சொல்லலாம். ஏன்னா இங்க இன்னும் ஒரு விஷயம், இங்க ஃபுல்லா ஃப்ரீ. உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் மற்றும் ஃபுட்ஸ் எல்லாம் கொண்டு போனா இனிமே ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம் டே ஃபுல்லா. இந்த லேக் நடுவுல ஒரு பாதை வழியாக 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்க நடந்து போய் கொண்டிருக்கிற வழிக்கு வலது பக்கம் இருக்கிறதா நீங்க இப்ப பார்த்தது. இடது பக்கம் இருக்கிறது மூடப்பட்டிருந்தது. ஏன்னு சொன்னா ஒரு பெரிய மரம் விழுந்திருக்கும் போல அதை மூடி வச்சிருந்தாங்க. பாதுகாப்பு காரணமாக அதை மூடி. இங்க பாதுகாப்பை பற்றி யோசிக்க தேவையில்ல. ஃபுல் டே பிள்ளைகளோட வடிவா என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கு.
இந்த கார்டன்ல பாத்தீங்கன்னு சொன்னா 8500க்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருக்கு. இதுல ஆஸ்திரேலிய பசிபிக் தாவரங்கள் மற்றும் நீர்நிலை தாவரங்கள், பன்னாட்டு தாவரங்கள் என்று பல வகையான தாவரங்களை நம்ம காணக்கூடிய மாதிரி இருக்கு. நம்ம குயிக்கா கண்டிபெரதனியா பொட்டானிக்கல் கார்டனையும் ராயல் பொட்டானிக்கல் கார்டன் மெல்பர்னையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னோம். கண்டிபெரதனியா பொட்டானிக்கல் கார்டன் 1821ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 147 ஏக்கர் பரப்பளவுல அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா மெல்பர்ன் பொட்டானிக்கல் கார்டன் 1846ஆம் ஆண்டு 94 ஏக்கர் பரப்பளவுல அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா மெல்பர்ன் ராயல் பொட்டானிக்கல் கார்டனை பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நீர்நிலைகள், அழகான நீர்நிலைகள் இருக்கு. அதோட இங்க 8500க்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருக்கு. ஆனா கண்டிபெரதனியா பொட்டானிக்கல் கார்டன்ல நீர்நிலைகள் இல்ல, அதோட அங்க 4000க்கும் மேற்பட்ட தாவரங்கள் தான் இருக்கு. ஃபைனலா பார்த்தோம்னு சொன்னா ஃபேமிலியோட டே ஃபுல்லா ஃப்ரீயா என்ஜாய் பண்றதுக்கு மெல்பர்ன்ல ஒரு பெஸ்ட் பிளேஸ் என்று சொன்னா இந்த ராயல் பொட்டானிக்கல் கார்டன்.